சச்சங்கம்தான் சச்சங்கம்தான் சத்தியத்தின் பாதை காட்டும் சச்சங்கம்தான் இருளில் இருந்து ஒளி தரும் சச்சங்கம்தான் ஆத்மாவை உயர்த்தும் சச்சங்கம்தான் சத்தியத்தில் இருந்து சத்தியம் காட்டும் இருள் வாழ்க்கையில் ஒளியை ஊட்டும் மரணத்தை தாண்டி அமரத்தை தரும் மாறும் வாழ்வை மாற்றும் சச்சங்கம்தான் தமோவில் இருந்து சதவாக மாற்றும் பலஹீனத்தை பலமாக்கி நிறுத்தும் அலௌகிக சக்தியை அழித்து உயர்த்தும். ஓம் சாந்தி. சத்சங் அப்படிங்கிற தலைப்புல 24 நாட்கள் பட்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம 2வது நாள் பட்டி பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் எப்பவுமே உதவி கேட்டுட்டே இருப்பாரு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாரு. அவர் ஏதாவது ஒரு விஷயத்த எப்பவுமே கேட்டுட்டு இருப்பாரு. சில நேரத்துல கடவுளே எனக்கு அமைதியை கொடுங்க, சில நேரத்துல இறைவா என்னுடைய வாழ்க்கையில இருந்து இந்த அழுத்தத்தை நீக்குங்க, மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய மனம் ஏன் இவ்வளோ அழுத்தத்துல இருக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு கடவுள்கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடைக்கல. ஒரு நாள் அவர் ரொம்ப விரக்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட கேக்குறாரு, நீங்க நான் சொல்றத கேக்குறீங்களா, என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் உங்ககிட்ட சேருதா? ரொம்ப கோபத்தோட அழுத்தத்தோட கடவுளை பார்த்து இந்த கேள்வியை கேக்குறாரு. அப்போ ஒரு குரல் கேக்குது, ஆமா. உடனே அவர் அதிர்ச்சி அடைஞ்சு, இது கடவுளா? அந்த குரல் சொன்னது ஆமா. அவன் கேக்குறான், அப்போ ஏன் நீங்க என்னுடைய பிரார்த்தனையெல்லாம் கேட்கல, ஏன் எனக்கு பதில் சொல்லல? அப்ப கடவுள் சொல்றாரு, நான் எப்பவும் உன் கூட தான் இருந்தேன். ஆனா நான் உன் கேள்விகளுக்கு பதிலளிக்க எப்போல்லாம் முயற்சி பண்றேனோ அப்போல்லாம் நீ உன்னோட மொபைலை ஓபன் பண்ணி எதையாவது பாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுற, இல்லைன்னா மத்தவங்க கிட்ட நீ பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுற. என் கூட பேசுறதுக்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நீ கொடுக்கல. இங்க என்ன நடந்ததுன்னா, இறைவன் நம்ம கூடவே தான் இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவரை மியூட்ல வச்சிடுறோம். போன்ல மியூட் போடுவோம்ல, அந்த மாதிரி அவரை மியூட்ல வச்சிடுறோம். கடவுளுடைய துணையை அவரை அழைக்கிறதையோ இல்ல அவருக்காக பிரார்த்தனை செய்யறது மட்டும் கிடையாது. உண்மையில அவரை அன்மியூட் பண்ணணும். அவர் பேசுற டைம்ல நம்ம காது கொடுத்து கேட்கணும். நம்ம ஒருவரை கூப்பிடும் போது நமக்கு நாமளே மியூட் பண்ணிட்டாலோ இல்ல மத்தவங்களை மியூட் பண்ணிட்டாலோ அதை கான்வர்சேஷன் பண்ண முடியாது. இது ஒருதலை பட்சமான ஒரு பேச்சா மட்டும்தான் இருக்கும். நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கறது, அவங்க பேசுறது நமக்கு கேட்காது. இங்க நம்ம கடவுள் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி செய்யறோம், ஆனா அவரை மியூட்ல வச்சிருக்கோம். அதனாலதான் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு செய்தியும் பதிலும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால இன்றைய அமர்வினுடைய அந்த கருப்பொருள் என்னன்னா, கடவுளின் துணை, அந்த இறைவனின் துணைங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். நேத்து நம்ம மனதினுடைய வாட்ஸ்அப் குழுவுடைய அட்மினாக இருப்பதை பத்தி பார்த்தோம். கவலை, குழப்பம், அழுத்தம், கடந்த கால வருத்தங்கள் இவை எல்லாமே தான் அந்த குழுவினுடைய உறுப்பினர்களா இருக்கு. அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இந்த மாதிரி நல்ல உறுப்பினர்களும் அந்த மனசினுடைய வாட்ஸ்அப் குழுவுல இருக்காங்க. ஆனா மத்தவங்க தான் அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா என்ன செய்யறது, இந்த மக்கள் ஏன் என்ன மதிக்கிறதே கிடையாது, அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அட்மின் அந்த உறுப்பினர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம் நேத்து. இன்றைக்கான கிளாஸ்ல நம்ம இன்னொரு அட்மினை பத்தி பார்க்க போறோம். அவருடைய பெயர் என்னன்னா கோ அட்மின், அதாவது உயர்ந்த அட்மின். அவர் யாரு? பரமாத்மா, சிவ தந்தை. நம்முடைய மனசினுடைய வாட்ஸ்அப்ல அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். நம்ம அவருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அட்மினுக்கு தான் அந்த கட்டுப்பாடு இருக்கு. அவங்களால மட்டும்தான் அந்த மெசேஜ், அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், நிர்வகிக்க முடியும். நம்மனால எப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் அப்படிங்கிற உறுப்பினர்கள் அவங்க அனுப்புற அந்த மெசேஜ கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவாரு, இந்த கோ அட்மின் அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரு.
வழக்கமா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தொடர்பு கொள்வதற்காக என்ன பண்றோம்? மொபைலை சார்ஜ் பண்றோம். உணவு மூலமா, சரியான தூக்கத்தின் மூலமா உடலையும் சார்ஜ் பண்றோம். அதே மாதிரி ஆத்மாவுக்கும் சார்ஜிங் வேணும். அந்த சார்ஜிங் எங்கிருந்து கிடைக்குது? அந்த சுப்ரீம் எனர்ஜி கிட்ட இருந்துதான் கிடைக்குது. அந்த சார்ஜிங் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த உச்ச ஆற்றலினுடைய அந்த துணையில இருக்கிறது தான், பரமாத்மாவினுடைய அந்த துணையில இருக்கிறது தான் அந்த சுப்ரீம் எனர்ஜி. கடவுளினுடைய துணை அப்படிங்கிறதுனா என்ன? உண்மையில அது அவரை நம்புறது மட்டும் கிடையாது. பக்தி மார்க்கத்துல நம்பிக்கை இருக்கு, ஆனா நம்பிக்கை மட்டும் பத்தாது. உண்மை என்னன்னா நாம எப்பவும் அவர் கூட இருக்கணும். வெறுமனே வந்து கேள்வி கேட்கறது பற்றிய விஷயம் கிடையாது. எனக்கு சக்தியை கொடுங்க, வழிகாட்டுதல் கொடுங்க, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, கேட்டுட்டே தான் இருப்போம் நம்ம. இது அந்த சக்திகளை வந்து உள்வாங்குவதற்கான ஒரு விஷயம். பக்தி மார்க்கத்துல நம்ம உதவிகளை கேட்கிறோம், ஆனா இங்க பாபா வந்து உணர வைப்பது என்னன்னா கேட்கற பற்றிய விஷயமே கிடையாது. உங்ககிட்ட ஏற்கனவே அந்த சக்திகள் எல்லாம் இருக்கு, அதை நீங்க உள்வாங்கிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, துன்பம் வர்றப்போ மட்டும் அவரை நினைக்க கூடாது. எல்லா நேரத்திலயுமே அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும். நம்ம ஒரு மனுஷங்க கூட இருக்கும்போது அவங்களுடைய ஒளிவட்டம் வந்து நம்மள பாதிக்குது. ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராவது எப்பவுமே கவலையோட இருக்காங்கன்னா அந்த ஆறா நம்மளையும் பாதிக்கும். நம்மளும் கூட பயந்து போயிடுவோம். யாராவது கோபமா இருக்காங்கன்னா நம்மளும் எரிச்சல் அடைவோம். அதே மாதிரிதான் யாராவது ரொம்ப தூய்மையா, லேசா, சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்கன்னா நமக்குள்ளேயும் அந்த தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும், பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ யாருடைய துணையில நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லா இடத்துலயும் வந்து வைஃபை வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? வைஃபை வசதி இருக்கும் போது நம்ம ஏதாவது தேடுறதுக்கோ பேசுறதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா இங்க நம்ம வாழ்க்கையில கூட அந்த சுப்ரீம் வைஃபை பரமாத்மா சிவன் வந்து நம்ம கூட இருக்காரு. அந்த உயர்ந்த இணைப்பு, அந்த ஒளிவட்டம் வந்து எப்பவுமே அங்க இருக்கு. ஆனா நெட்வொர்க் இருந்தும் நம்மளால கனெக்ட் ஆக முடியறது இல்ல. ஏன் இந்த இணைப்பு பிரச்சனை வருது? அப்போ சில பதில்கள் கொடுக்கறாங்க. சூழ்நிலையில சிக்கி இருக்கும், வைஃபைக்கு பகுதிக்கு வந்து வெளியில இருக்கும், தவறான பாஸ்வேர்டு, மொபைல் சார்ஜ் தீந்துருது. அவர் ஒரு உயர்ந்த வைஃபை, அவர் வந்து எல்லையற்றவர். ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கலாம். நான் என்னையே வந்து ஃபிளைட் மோடுல வச்சிருக்கலாம், என்னால அப்ப இணைய முடியுமா? முடியாது. நான் அந்த ஃபிளைட் மோட ஆஃப் பண்ணணும். இங்க ஃபிளைட் மோடுங்கிறது என்னென்ன விஷயம்? கோபம், விரக்தி, குழப்பம். நம்ம இந்த ஃபிளைட் மோட்லயே இருக்கோம்னா அந்த ஃபிளைட் மோட நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அப்போ வைஃபை வந்து பக்கத்திலேயே இருந்தாலும் நம்மளால இணையறதுக்கு ஈஸியா முடியும். இல்லைன்னா வைஃபை, அதாவது சுப்ரீம் சோல் சிவ பரமாத்மா நம்ம கூடவே இருந்தாலும் இணைய முடியாது அவர் கூட. எப்போ? நம்மளுடைய அந்த ஃபிளைட் மோடு வந்து ஆன்ல இருக்கும் போது. டவர் பிரச்சனை இல்ல, நம்மளுடைய ஃபிளைட் மோடு பிரச்சனைகளாலதான் இந்த இணைப்பு வந்து துண்டிக்கப்படுது. டவர் பிரச்சனையினால கிடையாது, இணைப்புகளும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நம்ம பண்ற சில விஷயங்கள்னாலதான் இணைப்பு துண்டிக்கப்படுது. சில நொடிகள்ல நம்ம வந்து சிந்திக்கலாம். இப்போ உங்களுடைய கண்களை வந்து மூடிக்கோங்க. இந்த நேரத்துல உங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகுதுன்னு பாருங்க. என்னுடைய மனசு கவலையாவோ இல்ல பதற்றமாவோ கடந்த காலத்து விஷயத்த பத்தி அதுலயே இணைஞ்சிருக்கா? இல்ல இறைவன் கிட்ட என்னுடைய மனசு வந்து கனெக்ட் ஆகி இருக்கா? ஒரு செகண்ட் கண்களை எல்லாரும் க்ளோஸ் பண்ணி அதை செக் பண்ணி பாருங்க. இறைவன் கிட்ட என்னுடைய தொடர்பு எப்படி இருக்கு? நான் அவருக்கு கிடைக்கக்கூடிய நிலையில இருக்கேனா இல்ல ஃபிளைட் மோட்ல இருக்கேனா? ஆத்மாவுக்கு 4 முக்கியமான தேவைகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா தேவையற்ற அன்பு. மனிதர்கள் வந்து அன்பு பொதுவா நிபந்தனைக்குட்பட்டதா இருக்கும், மனிதர்களுடைய அன்பு. ஆனா கடவுளினுடைய அன்பு நிபந்தனை அற்றதா இருக்கு, எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, நம்முடைய அந்த அசல் குணம், நற்பண்பு இதெல்லாம் வந்து நம்ம நிறைஞ்சவரா மாறணும்னு மட்டும்தான் அவரு சொல்றாரு. இரண்டாவது விஷயம் என்ன? தப்பிக்காத அமைதி. உலக வாழ்க்கையில மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் அமைதியை தேடுறாங்க. ஆனா அமைதிங்கிறது உள்ளார்ந்த மௌனத்திலிருந்து வருதுங்கிறது கடவுள் நமக்கு புரிய வைக்கிறாரு. மூன்றாவது விஷயம் அகங்காரமற்ற சக்தி. உலக அதிகாரங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுது? அகங்காரத்தை தான் கொண்டுட்டு வருது. ஏன்னா மக்கள் என்ன பண்றாங்க? மத்தவங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஆனா உண்மையான சக்திங்கிறது என்ன? தன்னைத்தானே கட்டுப்படுத்துறதுன்னு பாபா சொல்றாரு. நான்காவது வழிகாட்டுதல். மக்கள் அவங்களுடைய ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு லிமிட்டட்
எக்ஸ்பீரியன்சஸ் மூலமா அதை அடிப்படையில வச்சுட்டே வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் வழிகாட்டுறாங்க. ஆனா கடவுள் உண்மையான அடிப்படையில வழிகாட்டுறாரு. இதுல வந்து குழப்பம் இல்லாம நம்மளுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட வந்து அட்டைன் பண்ண முடியும். இறைவனுடைய துணைங்கிறது வெறும் சடங்கோ கற்பனையோ கிடையாது. அது உண்மையில அவருடைய இருப்பை, அதாவது அவருடைய இருக்கிறாரு அப்படிங்கிறது உணரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சூழ்நிலைக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலா நம்ம சிந்திக்கணும். ஆப்போசிட்டா எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காம என்ன பண்ணணும், நம்ம கூட யார் இருக்கா, சர்வ சக்திவான் சிவன் இருக்காரு. அந்த தெய்வீக இருப்பு நம்ம கூட இருந்துச்சுன்னா நான் எப்படி நடந்துக்கணும், அவருடைய அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அவருடைய கூடவே இருக்கக்கூடிய அந்த உணர்வு சில நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு விஷயம் என்னன்னா, இரண்டாவது இருக்கை நுட்பம். நீங்க எங்க போனாலும் சரி, டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு பக்கத்துல என்ன பண்ணுங்க, ஒரு 2வது சீட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பரமாத்மா எப்பவும் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயம் என்ன பண்ணும், நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும், சாப்பிடுறப்ப, நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லா நடவடிக்கைகளுக்கும் இந்த விஷயம் வந்து உதவுது. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான அந்த தூரம் வந்து ஒரே ஒரு விஷயம்தான். என்னது? எண்ணம். இது வந்து பாபாவே சொல்லியிருக்காரு. சமீபத்துல தாதி பிரகாஷ்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு. தாதி வந்து கூட்டத்தினர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம கோவப்படக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. நம்ம ஏன் கோவப்படக்கூடாதுன்னு கேட்டாங்க. அப்ப வந்து மக்கள் பலவிதமான பதில்களை வந்து சொன்னாங்க. இது டிராமா, இது வந்து மத்தவங்களை காயப்படுத்தும், சக்தி குறையும். ஆனா தாதி அளித்த பதில் வந்து ரொம்ப சிம்பிளானது. அது என்னன்னா, ஸ்ரீமத் கிடையாது, நீங்க அன்பின் உருவமானவர்கள். கோபப்படுவதுங்கிறது ஸ்ரீமத் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. தாதி வந்து இந்த 2 ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒண்ணு, கோவப்படுறது ஸ்ரீமத் கிடையாது. இன்னொன்னு, நம்ம எல்லாருமே யாரு, அன்பினுடைய உருவமானவர்கள். 2வது நுட்பம் என்னன்னா, முடிவு வடிகட்டி, டெசிஷன் ஃபில்டர். எனக்கு ஒரு பலவீனமான அல்லது எதிர்மறையான எண்ணம் வரப்போலாம் நான் என்ன கேட்கணும், பாபா இந்த எண்ணத்தை அலோ பண்ணுவாரா, அது ஸ்ரீமத்திற்கு வந்து எதிரானதுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. சில நேரத்துல புயல் மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி வரும், நமக்கு சில குழப்பம், பிரச்சனை. அந்த நேரத்துல வந்து பாபா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நம்மளால இழக்கலாம், நினைவுல வந்து உட்கார முடியாம போலாம். அந்த நேரத்துல சில நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். முரளி படிங்க, ஸ்வமான் எழுதுங்க, இல்ல டைரி எழுதுங்க, பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அதாவது உங்களை எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுங்க. இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால அந்த பலவீனமான ஆற்றலை நீங்க வந்து வெளியேற்றிட்டீங்கன்னா நம்ம அமைதியாக முடியும், இறைவன் கிட்ட திரும்ப கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மள. இப்போ கடைசியா சுய சிந்தனைக்கான சில கேள்விகள் இருக்கு. இறைவனுடன் இணைவதில் உங்கள் தனிப்பட்ட அனுபவம் என்ன? இப்போ அப்பா கிட்ட நம்ம வந்து இணைஞ்சு போறோம்னா அதுக்கான அனுபவங்கள் என்ன, தனிப்பட்ட அனுபவம்? அப்போ ஆன்சர்ஸ் பண்றாங்க. லேசான தன்மையில இருக்கிறது, உடல் உணர்வற்ற நிலை, அப்புறம் நெருக்கம். 2வது கேள்வி, அழுத்தம் அல்லது மன அழுத்தத்தின் போது உங்கள் நினைவு எவ்வாறு செயல்படுகிறது? ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம்னா எப்படி வந்து நம்மளுடைய நினைவு இருக்கு, அதுக்கு ஆன்சர் சொல்றாங்க. ஆரம்பத்தில் இதற்கு நனவான முயற்சி தேவைப்படுகிறது. அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா புருஷார்த்தம் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் டைம்ல நம்மளுடைய நினைவு வந்து ஆடாம அசையாம இருக்கும். 3வது விஷயம், உங்களுடைய அந்த நினைவுல மிக எளிதா உடைக்கக்கூடிய விஷயம் எது? அதாவது நம்ம நல்லா நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ஏதாவது ஒரு விஷயம் ஈஸியா வந்து நம்மளுடைய நினைவை வந்து பிரேக் பண்ணிடும். அப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க, வெளி சூழ்நிலைகள், நமது கடந்த காலம். இந்த 2 விஷயங்கள் தான் வந்து நினைவை வந்து ஈஸியா உடைச்சிருதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். நம்மளுடைய முயற்சியை வந்து இன்னும் நம்ம மேம்படுத்திட்டே போலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த நுட்பங்கள், பார்த்திருக்கிற இந்த நுட்பங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நமக்கு இன்னைக்கான கிளாஸ்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. பாலனாவில் வாழ்வு தருகிறது, அலைபாயும் மனதில் அமைதி தருகிறது, அன்பின் வாசம் வீசும் சச்சங்கம் தான்.
வாழ்க்கை கலை தினமும் கற்பிக்கும், மனத்தில் தீவுக்குணம் மலர வைக்கும், தேகாபிமான வெப்பம் குளிர வைக்கும், 5 விகாரத்திலிருந்து விடுவிக்கும், ஜீவனை நிரப்பும் ஆனந்த தரும், அனுபவம் மூலம் உண்மையை சொல்லும், இரவின் அன்பை அதிகரிக்கச் செய்யும், உள்ளத்தில் தீபம் ஏற்றும் சச்சங்க